நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 11/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய ஐயா உயர் திரு ஸ்ரீதர் சார் மற்றும் திருமதி கிருத்திகா அம்மா மற்றும் அவங்க பிள்ளைகள் அனிதா அண்ட் சந்தியா இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால இவங்க குடும்பத்தார் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீதர் சார் அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய ஸ்ரீதர் சார் மற்றும் அவங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய பேரருள் பரிபூர்ணமாக இருக்கும்னு வேண்டிக்கிறோம். மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீதர் சார், திருமதி கிருத்திகா அம்மா மற்றும் அனிதா மற்றும் சந்தியா இவங்க சார்பாக இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு 500 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. எல்லாம் அல்ல ஈசன் இவங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் அருள் புரியணும்னு மனசார வேண்டிக்கிறோம். இங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய ஸ்ரீதர் ஐயா மற்றும் அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அவங்க குடும்பத்தார், அவங்க சுற்றங்கள் அனைத்தும் சந்தோஷமா சகல ஐஸ்வர்யத்தோட வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இங்க இருக்கிற அத்தனை ஆத்மாக்களும் உங்களை வாழ்த்தும், இங்க இருக்கிற அத்தனை சிவனடியார்களும் உங்களை வாழ்த்துவாங்கன்னு மனசார வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய். சாப்பாடு வீண் பண்ணாம சாப்பிடுங்க. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய, மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகி. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய, மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. மேடை இந்த பூமி, இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன், 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விட்டேன், எந்த நெஞ்சில் துன்பம் இல்லை. ஈசன் நாமம் ஒன்றே போதும், இன்பம் வேறு எங்கும் இல்லை. அலையிலாடும் நீரும் ஈசன், கொடியிலாடும் காற்றும் ஈசன். வானமும் வையமும் ஈசன் நின்ற கோலம் தானே.
எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய் அதில் பித்து வளர்த்ததும் கண்டிடுவாய் அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா தேவை என்று கேட்கும் முன்னே பக்கம் வந்து ஈசன் தந்தான் போகும் பாதை எங்கென்றாலும் அங்கும் இந்த ஈசன் வந்தான் மூச்சு காற்றை தேக்கி வைத்து யோகம் ஒன்றும் செய்ததில்லை ஈசன் பார்க்க கண்கள் தந்து வேடன் போல. ஓம் நமச்சிவாய நமக. சாமி இன்னைக்கு அன்னதானம் திரு ஸ்ரீதர் ஐயா அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுக்குறாங்க. திரு ஸ்ரீதர் ஐயா, திருமதி கிருத்திகா, அனிதா அண்ட் சந்தியா இவங்க சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தின் சார்பாக அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்குங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பண்ணிக்கிறதால அவங்க ஸ்ரீதர் ஐயா குடும்பத்தில் ஃபேமிலியில் உள்ளவங்க நோய் நொடி இல்லாமல் சர்வ சம்பத்தும் பெற்று பல ஆண்டு வாழணும்னு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை வேண்டிக்கிறோம். இந்த சிவனடியார்கள் சாதுக்கள் மூலியமாக வேண்டிக்கிறோம். மச்சிவாய ஐயா சாமியாருங்க, சாமியாருங்க உள்ள வாங்க ஐயா. சாமியாருங்க, சாமியாருங்க மட்டும், சாமியாருங்க மட்டும், சாமியாருங்க மட்டும் 2 நிமிஷம் இருங்க. மீதி எல்லாம் க்ளீன் பண்றாங்க, உட்காந்துலாம். நிமிஷம் இருங்க பாருங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா பந்தி நின்னுங்கிறாங்க. அவங்க உள்ள வந்துட்டோம். தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் இருங்க. அவங்க உள்ள வந்துட்டு மீதி இடத்துல உட்காருங்க. தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் இருங்க. ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் இருங்க. 5 நிமிஷம் இருங்க. நான் அவங்க வந்துட்டோம். அப்படியே கிட்டத்தட்ட பாரு 11 மணிலிருந்து நின்னுங்கிறாங்க அந்த பக்கம். சூப்பராக வந்து நல்லா இருக்கா? சரி, 2 தடவை கொடுத்துட்டேன். சரி, சரி. இன்றைய ஓட்டிங்களா? நாளைக்கு பார்த்துப்போம். வாங்க நீட்டாக இருக்கணும். பட்டையா 3 பட்டைறாங்க. 3 பட்டை நம்ம போனே ஆண்டவனே முருகா பாலிசா நன்னா இருக்கணும். எங்கள் அண்ணன் சரி இடு. எங்கள் அண்ணன் நன்னா பேரனை ஏதோ ஒன்று இருடா அண்ணன் பகவானை குளித்து வச்சிருந்தா நான் உனக்கு வீபூதி இடுறது. அப்படியா? ஆமாண்டா அண்ணா. அப்பா ஒரே பக்கம் இழுக்காத, ஃபுல்லாக இழா. சரி 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 சரி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்கிறவங்க மதிப்பிற்குரிய ஐயா ஸ்ரீதர் சார், கிருத்திகா அம்மா, அனிதா அண்ட் சந்தியா அவங்க ஃபேமிலி சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. எந்த ஊரியா? இங்கே நம்ம ஊர் தான். அவங்க வெளியில் இருக்காங்க. இப்போ நம்ம ஊர் தான் வெளியில் இருக்காங்க. அன்னதானம் கொடுக்கறதுன்றது எல்லாருக்கும் மனசு வராதுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு 500 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட மனசு ரொம்ப பெரிய மனசு. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அவங்க பிரியப்படுறதுக்கு மேலே, ஆசைப்படுறதுக்கு மேலே அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் ஷீரடி சாயும் அவங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் ஆரோக்கியமும் இது எல்லாத்துக்கும் மேலே சந்தோஷம் நிறைஞ்சு அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழணும். நிறைய சேவைகள் இது மாதிரி செய்யணும். இந்த அண்ணாமலையார் உண்ணாமலையார் ஷீரடி சாயோட பரிபூர்ண ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்றைக்கும் உண்டு. லோகா சமஸ்தா சுகனௌ பவந்து. சாமி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு 500 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. 500 பேருக்கு அன்னதானம். ஆமாம், எல்லா
எல்லாருமே சாப்பிட்ட மனசார வயிறார அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் சார் நமக்கு வந்து ரெகுலராக அன்னதானம் கொடுக்குறவர். ஆமாம், அவங்க ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீதர் சார், கிருத்திகா அம்மா, அனிதா, சந்தியா இவங்க சார்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அண்ணாமலையார் அம்மா, அண்ணாமலையாரும் சரி, உண்ணாமலை அம்மாவும் சரி, அவங்க ஆசீர்வாதத்தோடு, சாதுக்கள் அனுகிரகத்தோடு, கிரிவலப்பாதை அனுகிரகத்தோடையும் குடும்பத்தில் அத்தனை பேருமே நோய் நொடி இல்லாமல் தீர்க்காசா பல்லாண்டு நல்லா இருக்கணும் சாமி. கடவுள் ஆசையோடு நீண்ட நாளாக நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடு நல்லா இருக்கணும் சாமி. வாழ்க்கை நீங்களும் நல்லா இருக்கணும். பாயசம் கொடுங்க, பாயசம் கொடுங்க, வாங்கி சாப்பாடு பாயசம் சாப்பிடலையா சார்? சாப்பிட்டு கே சிந்தது பாரு தாத்தா. குடிங்க குடிச்சிருங்க, பாயசம் குடிச்சிருங்க. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. இனி 11/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். திரு ஜெகதீஸ்வரன், திருமதி கிருத்திகா இவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு ஜெகதீஸ்வரன் சார், திருமதி கிருத்திகா இவங்க குடும்பத்தாரும் மற்றும் தனசேகர், செல்ல காமாட்சி இவங்க குடும்பத்தினர் அனைவரும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் ஜெகதீஸ்வர், திருமதி கிருத்திகா, தனசேகர், செல்ல காமாட்சி இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரவரால் இவங்களும் இவங்க குடும்பத்தாரும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து அன்னதானம் கொடுக்குறோம். மதிப்பிற்குரிய திரு ஜெகதீஸ்வரன், திருமதி கிருத்திகா, தனசேகரன், செல்ல காமாட்சி இவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு பக்தர்கள், அனைத்து சிவபக்தர்கள், ஏழைகள், எளியவர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. இறைவன் ஆசீர்வாதத்தோடு இவங்க குடும்பத்தார் அனைவரும் பல்லாண்டு காலம் கூடி வாழணும், சில ஐஸ்வர்யங்களோடு வாழணும், எல்லாமே ஈசன் பொறுப்பாளர்கள் மனசார வேண்டியோம். அதுக்குரிய ஜெகதீஸ்வரன் சார், கிருத்திகா, தனசேகரன், செல்லராமாட்சி அவங்க நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. மேடை இந்த பூமி, இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன், 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விட்டேன், எந்த நெஞ்சில் துன்பம் இல்லை. ஈசன் நாமம் ஒன்றே போதும், இன்பம் வேறு எங்கும் இல்லை. அலையிலாடும் நீரும் ஈசன், கொடியிலாடும் காற்றும் ஈசன். வானமும் வையமும் ஈசன் நின்ற கோலம் தானே. எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா.
தேவை என்று கேட்கும் முன்னே பக்கம் வந்து ஈசன் தந்தான். போகும் பாதை எங்கென்றாலும் அங்கும் இந்த ஈசன் வந்தான். மூச்சு காற்றை தேக்கி வைத்து யோகம் ஒன்றும் செய்ததில்லை. ஈசன் பார்க்க கண்கள் தந்து வேடன் போல அன்பும் இல்லை. சிவனின் நாமம் சொன்னேன். ஓம் நம சிவாய நமக. தாத்தா, இன்னைக்கு அன்னதானம் மதிப்பிற்குரிய ஸ்ரீதர் ஐயா அவங்க குடும்பத்தினர் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஸ்ரீதர் ஐயா, கிருத்திகா அம்மா, அனிதா, சந்தியா இவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. 500 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. கிருத்திகா, சந்தியா இவங்க எல்லாருக்கும் அனைவரும் கருணாசல் இயேசுவின் கருணையினால் உடல் நலம், உயிர்வாழ்வில், நிறைச்செல்வம், உயர் புகழ், இவற்றில் நன்மையோடு உயர்ந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தாத்தா முடியல. இட்டுன்னு போய் அங்கே இது ஒன்று விட்டோம், உதவங்காரங்களாண்டு விட்டோம். நம்ம வண்டி எடுத்து போங்க. வண்டி சாய் கொடுறா. உதவங்காரங்களாண்டு விட்டோம். அப்போ ஏறிக்கிறது அப்போ வேற எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. மேடை இந்த பூமி இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன், 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விட்டேன், எந்த நெஞ்சில் துன்பம் இல்லை. ஈசன் நாமம் ஒன்றே போதும், இன்பம் வேறு எங்கும் இல்லை. அலையிலாடும் நீ டல் ஆயிட்டாங்களா? டல் ஆயிட்டியா பாட்டி நீ? ஆமாண்டா. நல்லா குஷ்பு மாதிரி இருந்தா அப்ப. இப்ப குஷ்பு வெயிட் லாஸ் ஆயிட்டாங்க, நீ டல் ஆயிட்ட. என்ன பண்றது இந்த உலகத்துல? ரோட்ல என்னைக்கோ ஒரு வாட்டி ஒரு டீ வாங்கி கொடுத்தவன் வந்து 3 வேலையும் முழு நேரமும் பாத்துக்கிறோம் பாரு, நம்மள வந்து குறை சொல்லிட்டு போறான். எங்க இருக்கீங்க நீங்க? ஆசிரமம் எங்க இருக்குது? சாப்பிட போறீங்களா? வெயிட் பண்ணுங்க போயிட்டு வாங்க. சாப்பிட்டேல நன்னா இருக்க? நல்லா இருக்கு. சரி போ. என்ன கேட்குறாங்களாமே எல்லாரும்? அன்னைக்கு ரோட்டில் மழையில் படுத்துருந்தேன், வெயிலில் படுத்துருந்தேன், அன்றைக்கெலாம் வந்து யாரும் ஒன்று வந்து என்ன இதுன்னு கூட கேட்கல. நீங்கள் இப்போ யார் சொன்னாங்க, யார் சொல்லி பாட்டி பார்த்துக்கிறீங்களா கேட்குறாங்களாமே? என்ன அதெல்லாம் நியாயம்? அவளை அழிச்சுன்னு வர சொன்னியாமே, வந்தாவோ அவதான் அந்த இல்லை, நான் என்ன சொல்கிறேன் புரியுது? பாட்டி வந்து யார் உங்களை பார்த்துக்க சொன்னது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, யார் பார்த்துக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்களாம் இவங்ககிட்ட. நேற்று கேட்டாங்க, நீ அம்மா ஜூஸ் நித்தணும் பாரு, பாட்டி யார் பார்த்துக்கிறீங்க? பாட்டி டல் ஆயிடுச்சான். பாட்டி டல் ஆயிடுச்சான். ஐயோ, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா அப்படியே குஷ்பு மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி சொல்கிறா பாரு, அவ்வளோ ஒரே டைலாக்கு. ஏய்
அண்ணா எப்படிலாங்கிறாங்க ஒரு ஜனங்க. ஏன் பாட்டிய பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் மேலே கட்டி பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் நேரக்கா வந்துருங்க வேண்டாமா எங்க போறா? அங்க க்ளீன் பண்றதுக்கா? வேண்டாமா சரி, நீ டல் ஆயிட்டேன்றாங்களாமே மெய்யாலம்மா. அது என்னம்மா அதெல்லாம் என்னம்மா சாப்பாடே போடுறதில்ல பாவம் உனக்கு நாங்க. ஐயோ அந்த மாதிரி சொல்லாதவே சொல்லாது. மழையில ரோட்ல படுத்துனந்தியா? மழையில ரோட்ல படுத்துனந்தியா? ஆமா அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தனே, ஆமா. வெயில்ல படுத்துனந்தியா? அன்னைக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த அக்கறை இல்லையா? இல்ல அன்னைக்கு நீ நல்லா ஒல்லியா இருந்த, இன்னைக்கு குண்டா ஆயிட்ட. பாத்தியே கார் எடுத்துன்னு வரேன் என்ன சொல்ற அப்படின்னு அழுதுண்டே இருந்த. கார் எடுத்துன்னு வந்து அங்க எங்க அங்க அதுக்குள்ளேயே குண்டாயிட்டான் பாட்டிய. இந்த சட்டை 3 வருஷமா போட்டுங்கிறேன் பாட்டிய. நீ வேற குண்டானாலும் சட்டை போட முடியாது. இல்ல இல்ல சொல்லு ஏதோ சொன்னீங்க குண்டாயிட்டான்னு. எப்போ குண்டா இருந்தேன் நான்? சரி, எப்போ ஒல்லியா இருந்தா? ஆமா அப்ப ஒல்லியா தான் இருந்த. என்ன பாட்டி சொல்ற? ஆமா பின்ன என்ன பொய்யெல்லாம் சொல்லல. ஏன்டா பொய்யா சொல்றேன்? இல்ல பாத்தியா இப்போ குண்டாயிட்டனா? ஆமா அப்ப நல்லா இருந்த ஒல்லியா. நீதானே 3 மாசத்துல குண்டாயிட்டேன். 3 மாசம் நீ வந்து 5 மாசம் ஆகுமா? மேலேயே இருக்கும். ஏன்டா 6 மாசம் ஆகுமா? 6 மாசத்துல குண்டாயிட்டேன். அப்போ ஒல்லியா இருந்தேன். அப்போ நீ பார்த்த? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் நீ உன்கிட்ட. பார்த்த நான் ஒல்லியா இருந்தது? ஆமா நல்லா இருந்த. நீ மட்டும் ஏதோ ஒன்னு இஷ்டத்துக்கு எப்படியோ இருந்த. இப்பதான் இப்படி ஆயிட்ட. இப்போ குண்டாகிறது நல்லா இருக்குதா ஒல்லியாகிறது நல்லா இருக்குதா? இது என்ன பண்றது ஏதோ ஒண்ணு. இல்ல சொல்லு, குண்டா இருக்கிறது நல்லா இருக்குதா ஒல்லியாகிறது நல்லா இருக்குதா? இல்ல அதான் நல்லா இருந்தது. ஒல்லியா இருக்குதா? அதான் நல்லா. நாளைக்கே ஜிம்முக்கு போறேன், உடம்பு குறைக்கிறேன் உனக்காகவே. குறை நல்லா இருக்கணும் நீ. அதான் சரி சரி சரி. நல்லா புசு புசுன்னு ஆயிட்ட. புசு புசுன்னு ஆயிட்டேனா? ஆமா திருமீசன் கொடியிலாடும் காற்று மீசன் வானமும் வையமும் ஈசன் என்ற கோலம் தானே. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்த்ததும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா. தேவை என்று கேட்கும் முன்னே பக்கம் வந்து ஈசன் தந்தான். போகும் பாதை எங்கென்றாலும் அங்கும் இந்த ஈசன் வந்தான். மூச்சு காற்றை தேக்கி வைத்து யோகம் ஒன்றும் செய்ததில்லை. ஈசன் பார்க்க கண்கள் தந்து வேடம் போல அன்பும் இல்லை. சிவனின் நாமம் சொன்னேன் சொன்னேன் தடையில்லாமல் மோட்சம் தந்தான். நினைத்ததும் வரம் தரும் தாயும் இந்த ஈசன் தானே. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் மீனாட்சி மீனாட்சி கூப்பிடுறாரு ஆத்துக்காரு. அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேல அவ அத்து பாட்டிக்கு நல்லா புசு புசுன்னு ஆயிட்டேனா? ஒல்லியா இருந்தா தான் நல்லா இருக்குதான். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒல்லியா இருந்தேன் நான் பாட்டி. ஒல்லி ஆக்கிடலாம். ஆக்கிடலாமா? சரி ஆக்கிடுறோன்ட்டு அதா கொண்டாட்டி. பாட்டி பாட்டி இங்கே பாரு, நல்லா சாப்பிட்ணும். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கெட்ட பழக்கம் அதான். பட்னியாக இருந்தால் ரொம்ப பட்னியாக இருப்பேன். 2 வேளை 3 வேளை கூட பட்னியாக இருப்பேன். சாப்பிட்டேன்னா எல்லாம் நல்லா உட்காந்து சாப்பிட்ருவேன். சரி புரியுதா சொல்கிறது? அந்த சாப்பாடு அப்படி தொட்டு எந்திரிக்க மாட்டேன். அதான் எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கம். நான் சொல்கிறேன் பாரு, நல்லா சாப்பிட்ணும், நிறைய சாப்பிட்ணும், பிடிச்சதை சாப்பிட்ணும். ஒரே ஒரு வாரத்தில் ஒல்லி ஆயிடணும். ஐடியா சொல்லு. பிரதர் அதெல்லாம் ஒன்றும் ஆக முடியாது. யோசனை சொல்லு.
ஏதாவது ஒல்லியா எக்ஸசைஸ் பாரு நல்லா சாப்பிட்ணும். எக்ஸசைஸ் இப்போ சொல்கிறாங்களா எங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து இந்த வாட்ச் நல்லா கட்டிக்கிறேன் 5 கிலோமீட்டராவது நடந்துடுறேன். ஆனால் குறைய மாட்டேன்றேன். அது எல்லாம் குறையும். எங்கே குறையுது? ஏன் குறையாது? எல்லாம் குறையும். சாப்பாடை மட்டும் ஒன்று சாப்பிடாம இருந்தா சாப்பிடாமலே இருந்துடுறேன். அது அல்சர் புண்ணாயிடுது. இங்க பாரு அது அல்சர் புண்ணாயிடுது. சாப்பிடாம இருந்தா சாப்பிடாமலே இருந்தா அது அல்சர் புண்ணாயிடுது. சாப்பிட உட்காந்தனா நிறைய சாப்பிட்றேன். ஒன்றும் புண்ணு ஆகாது, ஒன்றும் பண்ணாது. சொன்னத்தை கேளு பகவானே. என்ன பண்ண சாப்பிடாம இருக்கட்டுமா? சாப்பிடாதெல்லாம் இருக்காது. பகவானே ஆண்டவனே முருகா பழனிசா என்ன ஒரு அளவுக்கு வெய்யி என்ன அது போதும். வேற ஒன்றும் வேண்டாம். நான் என்ன கேட்குறேன் சார், இந்த பாட்டி பிடிச்சி போங்க சார். நான் என்ன கேட்குறேன் ஒன்று, ஏதோ பகவானுக்கு அன்னதானம் பண்ணுறேன் அதானே, வேற என்ன பண்ணுறது? என்ன அந்த வயசுல நீங்கள் இந்த வயசுல தான் பண்ண முடியும். வேற என்ன நீங்கள் பண்ண முடியும்? அதான் அதான் பகவானே. சார்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டோம்னா சார் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாங்க சார். கேட்க மாட்டாங்களா? நமக்கெல்லாம் பண்ணுறாங்க, அட்டகாசம் பண்ணுறாங்க. நம்ம மனமே நம்ம பேச்சு கேட்க மாட்டோம். ஆமாம் சார், ஆத்துக்காரு பாடலீச தேவஸ்தானத்துல பர்ஜாரகரா இருந்தாரு. கடலூர் கடலூர் என்னை விட்டு போயிட்டாரு சார். ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த நிரந்தரம் அப்பதான் நிரந்தரம், மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. அதான் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்பன் தவிர சிவபெருமான் தவிர வேற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. காதற்ற ஊசியம் வாராது காணும் கடவைக்கு ஊரெல்லாம் கூடி ஒழிக்க ஐதிட்டு பேரிட்டு நீக்கி பணமென்னு பேரிட்டு சூறையான் காட்டிலிட்டு சுட்டிலிட்டு நீரில் முழுகி நினைப்ப வந்தார்கள். அவர் முதல்ல சிவனடியார், அப்புறம் தான் வந்து காவல்துறை அதிகாரி. ஆனா முதல்ல சிவனடியார். அவர் சிவனடியார் தெரியாது. எவ்வளோ சிவலிங்கம் போட்டுன்னு இருக்கேன். சரிப்பா நன்னா இருக்கணும்டா கண்ணா. அதான் இந்த பாட்டி இப்போ வந்து சொல்லிச்சுல எங்கள் ஆத்துக்கார் மேலே போயிட்டாரு அப்படின்னு. என்னன்னா இந்த ஒரு படத்தில் ரோபோ சங்கர் வந்து அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஒருத்தவர் தான் வந்து அவனை இது பண்ணும்போது ஒரே வார்த்தையை திருப்பி சொல்லுவான் பார். அதே தான் அந்த பாட்டியும். யார் வந்தாலும் எங்கள் ஆத்துக்கார் மேலே போயிட்டாரு, பேர் மீனாட்சி, பர்ஜாகரா இருந்தாரு. அந்த ரோபோ சங்கர் காமெடி மாதிரியே திரும்பி அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அவன் சொல்றது உண்மைதான். அங்க யாராவது சொன்னா பாரு, என்னத்துக்கு பாட்டி இதுக்கெல்லாம் கவலை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். போட போட்டோமே, நாங்கெல்லாம் இருக்கமே, உன்னை பார்த்துக்கிறோமே. ஆமா இப்போ 1 2 3 எல்லாமே இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? அப்புறம் என்ன வேற அதான் அவ்வளவுதான். நீ என்ன எடுத்துமா போற? ஒன்றும் இல்லை, எதையும் கொண்டு வரல. என்ன கொண்டு வந்து நீ வரும்போது? ஒன்றும் இல்லை. அப்புறம் போகும்போது என்ன பண்ண போற? அதான் எங்க அம்மா ஒண்ணுமே கிடையாது. என்ன பெத்த ஒரு சுப்புலட்சுமி என்ன சொல்லுவா தெரியுமா? அம்மா பட்டை பேத்துனுவா அம்மா சமைக்கிறதுக்கு. இப்பெல்லாம் ஏது கேஸு அப்போ அம்மா பட்டை பேத்துனுவா அம்மா ஓலியோ செல்லமோலியோ அப்படின்பா எங்கள் அம்மா. என்ன பெத்தவோ கடலூர் பாடலீச தேவஸ்தானம் பர்ஜார. வெறும் பொண்ணு தான். பேரு மீனாட்சின்னு சொன்னேன். 90 அண்ணா. 90? ஆமா அண்ணா. சரி, இந்த உத்தரகோசம் மங்கைக்கெல்லாம் போய்க்கிறியா? அண்ணா மதுரை அழுத்தின்னு போனான் என்ன. அந்த காரு ரோப் காற்று மதுரை ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு அம்மா என்ன பார்த்துட்டுது. இந்த அம்மாவா? இந்த அம்மா நடந்து போனோம். அவங்கள மட்டும் ரோப் கார்ல அவங்க கூட பாத்துக்க. என்கிட்ட வேலை செய்யறவங்கள பாட்டி பாத்துக்கிட்டு நல்லா இருக்குது அண்ணா. போலீஸ் எல்லாம் நாலுல இருந்து பாட்டி போகாது, சொல்ற பேச்சு கேக்குதான். போல காலையிலே வந்தோடனே அந்த அம்மா வாங்கி தரேன், நீ எப்போ போலாம்? ஆமா. நகையா சைனா? ஆமா. போலாம். சரி போலாம். இப்ப சரி பாட்டி சாப்பிட்டோம். வேண்டாம் வச்சுக்கவே இல்லை. கொஞ்சோண்டு சாப்பிட்டேன்னா சாப்பிடாம வெறும் பாயசம் மட்டுமே பிடிக்கூடாது. கொஞ்சோண்டு சாப்பிட்ரு. பூண்டு வெங்காயம் போட்டு குழம்பு வச்சுக்கிறோம். பாயசம் தான் குடிச்சேன். வா கொஞ்சோண்டு சாப்பிட்டு பூண்டு வெங்காயம் இல்லாமல் குழம்பு வச்சுக்கிறோம். வா அதெல்லாம் புரியலாங்க. நாட்டிலே பூண்டு வெங்காயத்தை தடை பண்ண சொல்லிட்டேன். சரி வா. போலாமா? போலாம். சாப்பிடலாமா? பர்ச காமி. பிஸ்கட் இது என்ன போன் நம்பரா? என்ன
வெறும் பேப்பர். பேப்பர்லாம் பொறிக்கிறீங்களா? லட்ரி எழுதிட்டாங்களா வண்டியில்? ஏதோ அட்ரஸ் எழுதிருக்கேன் நான் பார்த்தேன். யாரோ ஒருத்தர் கொடுத்தாரு. அதை வர்ற இது யாரு? நெஞ்சம் உண்டு. இது யாரு? எம்ஜிஆர். இது எம்ஜிஆரா? இவங்க சரோஜா தேவியா? சரோஜா தேவி. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா காலம் வரும் நேரம் வரும். இது எங்கேருந்து எடுத்தா? கீழே இருந்துச்சா? ஆமாம் ஆமாம். இல்லை ஒருத்தர் கொடுத்தா அவளா. என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? இவங்க எம்ஜிஆர், இவங்க சரோஜா தேவின்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு கோவில். இவங்க எம்ஜிஆரா? அங்க அந்த கடைசி இவங்க சரோஜா தேவியா? பாத்தியா? சரி, பத்திரமா வச்சுக்க எம்ஜிஆர். அந்த உனக்கிட்ட கூட சொன்னேனே. சொன்னேன் நல்லா சொன்னேன். வண்டி ஓட்டுவான் பாரு. சொன்ன பாட்டியா? சரி பரவாயில்ல, நீங்க நன்னா இருந்தா போறோம். நன்னா இருந்தா போறோம். உங்க பொண்ணு பத்திரிக்கை அனுப்புவாங்க பாட்டியா? 30ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில். ஆமாம், சென்னியம்மன் கோவிலில் வந்து திருவிழா. போயிட்டு சந்தோஷமா சாமி பார்த்துட்டு வா. சரியா? பொண்ணு வருவாங்க, பெரிய பொண்ணு செல்லம்மா வருவாங்க, வந்து கூட்டின்னு போவாங்க. சரியா? போயிட்டு வாங்க. அக்கா அக்கா, பாட்டிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னேன், தச்சுங்கிறியா? போகும்போது வாங்கின்னு போக்கா. ஒரு 4 ஜாக்கெட் தச்சு கொடுங்க பாட்டிக்கு. என்ன பாட்டி, கொஞ்சம் லூஸாக தச்சு கொடுக்கா. கொஞ்சம் லூஸாக தச்சு கொடு. ஆமாம், ஆமாம், இடுப்புலாம் டைட்டாக இருக்குதா? கொஞ்சம் லூஸாக தச்சு கொடு. ஒரு வாட்டி அளவு எடுத்துக்கா. அதை இன்னும் கொஞ்சம் லூஸாக தைங்க. டைட்டாக இருக்குதான். அதான் அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க. சரி பாட்டி, சொல்லிட்டேன் நான். கொஞ்சம் லூஸாக தைக்க சொல்லிட்டேன். ஜன்னல் வைக்கணுமா? ஜன்னல் பின்னாடி எதனா ஜன்னல் வைக்கணுமா? கதவு, வாசக்கால், தோட்டம், தரவு அந்த மாதிரி டிசைன்லாம் அது வேணாமா? சரி, இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி தான் போடுறாங்க. ஆமாம், ஜன்னல் வைக்கிறாங்க, கதவு வைக்கிறாங்க, வாசக்கால் வைக்கிறாங்க, அந்த மாதிரி வைக்கிறாங்க ட்ரெஸ்ஸு. என்ன பண்ணுறது? சரி வா, சாப்பிட்டுலாம். பூண்டு வெங்காயம் இல்லாத குழம்பு. வா 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 வா. ஒரு இலை எத்தனா? ஒரு அப்பளம் போதும் அக்கா. ஒன்று போதுமா? ஒன்று போதும். எனக்கு சாப்பிட கொடு. இல்லை சரி, லேட்டாக போட்டு சாப்பிடுவ. போகிறோம் அக்கா. என்ன சாப்பிட்டு காலையில்? என்னமோ சாப்பிட்டேன். தேர்தல் மறந்து போச்சு அக்கா. தெளிவாக ஊற்று அக்கா. தெளிவாக ஊற்றணுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்று அக்கா. தெளிவாக போகிறோம் அக்கா. சாம்பார் ஊற்றிக்க. டெய்லி ரசமே ஊற்றிங்கிற. சரி, இப்போ எங்கே டெய்லி? இப்போ ஊற்றிட்டா பரவாயில்ல. இப்போ ஊற்றிட்டா பரவாயில்ல. புரியல, நான் கொடுக்க சொல்லட்டுமா? வேண்டாம். சாப்பிடு. டெய்லியும் கொஞ்சம் சாப்பிட்டனாதான் அந்த உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்கும். புரியுதா? சரி அண்ணா. பாயசம் எடுத்துனோம். பாயசம் குடிச்சுட்டேன் அண்ணா. வேண்டாம் அண்ணா. இது சாப்பிட்டு வேணாமா? நான் தான் குடித்தவள. சரி. எப்படியே போகிறா, எனக்கு என்ன? பாயசம் போதும். டெய்லி கொஞ்சமாக சாப்பிட்ரு. பாயசம் ஆண்டாங்க்கா. வாங்க, சரி போட்டு வந்து சாப்பிட்டு போயிட்டுமா? போயிட்டு வைக்கண்ணா. எங்கே போக போகிறோம்? இன்னும் இருக்குது 500 பேர் சாப்பாடு. அப்படியே நீ தானே சொல்கிற. போயிட்டு வரட்டுமாண்ணே. இதான் செயின் வாங்க இட்டு போனேன். இட்டு போகிறேன் இன்னைக்கு. செயின் வாங்க வேண்டாம், ஒன்றும் வேணாம்மா? வேண்டாம். எங்கே வாங்க போகிறேன்? கடை பேர்லாம் சொன்னாதான் நீ எந்த கடையில் நகை வாங்குவ? அது எப்போயோ காலத்தெல்லாம் இப்போ கேட்டால் எனக்கு ஞாபகமாக இருக்கு.
இந்த வளையல் நீ தானே கொடுத்த ஆமா. அப்புறம் என்ன இன்னும் 2 வளையல் எங்க? இதோ இருக்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏன் எப்போ சாப்பிட போறீல? சாப்பிடுவாங்க, நீ சாப்பிடு. நல்லா இருக்குடா அண்ணா, நல்லா இருக்கு. விளையாடுறாங்க. தீராத விளையாட்டு பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு என்ன சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் நான். சொன்னியா? ஆமா. சரி போட்டோம். வடக்குன்னு அடிச்சுன்னா எங்க போட்டேன். இவங்க யாரு? இவங்கெல்லாம் எல்லாம் இப்பதான் ஒரு 6 மாசமா 6 மாசம் சொந்தக்காரங்க. இப்பதான் 6 நாள் தான் அவன் வந்து நீ 6 மாசம்ன்ற. அவளை சொல்லல, நான் என்ன சொல்லிட்டேன். அதுக்காரு பாடலீஸ்வர் தேவஸ்தானம் பிரச்சாரகர் என்னை விட்டு போயிட்டாரு. போட்ட கூட என்னப்பா பின்னாடி போனா போகுது? என்னப்பா என்னப்பா? நல்லா இருக்கேல்ல? நல்லா இருக்கேன். ஒன்னுல சிவபெருமான் சொல்லிட்டாரு. ஆமா, ஒண்ணு வந்து பொறுமையா தான் சொல்லிக்கிறாரு. சரி, அவர் அங்க போய் இருக்காராம். இருக்கட்டும், நல்லா இருக்கிறாரு அவரு. நீ பொறுமையா நல்லா சாப்பிட்ட பொறுமையா நமசிவா அண்ணாமலை கும்பிட்டுக்கினேன். அண்ணாமலை அம்மனை கும்பிட்டுன்னு இருங்க. அவன் அழைப்பு வந்த பிறகு போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நல்லா இருக்கு அண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. மந்திரத்தை சொல்லினே இருக்கு. மதுரை போயிட்டு இருந்தேன். பேர் மீனாட்சி. மதுரை அழிச்சுன்னு போனா இவ சொந்தக்கார 6 உங்க அண்ணனா அழிச்சுன்னு போனது. இவ அண்ணா
அமர்வித்ததென் சொல் அருணாச்சலா அமர்வித்ததென் சொல் அருணாச்சலா